அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி நமக்கு கோரிக்கையை வைப்பதாகும். அந்த கோரிக்கை நிச்சயமாக நடைபெறும் என்பது நமது புராணங்கள் நமக்கு கூறக்கூடிய செய்தியாகும். இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது திருவோணம் உத்திராடம் 2 நட்சத்திரங்களுக்கு இடையே வரக்கூடிய நட்சத்திரமாகும். இது குறைந்தது 42 நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடியது. இன்று கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து ஒரு மண் அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி அதில் பச்சை கற்பூரம் இட்டு நமது வழிபாடு செய்தால் நமது கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும், இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டுவது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எதற்கு முதன்மை தர வேண்டுமோ அதை முன்னிறுத்தி வேண்டும் பொழுது நிச்சயமாக நடைபெறும். இன்றைய காலகட்டத்தில் நாம் எத்தனையோ வழிபாடுகள் செய்தாலும் நமக்கு மன திருப்தி என்பது இல்லை. அந்த மன திருப்தி என்பது அபிஜித் நட்சத்திரம் மற்றும் அந்த அபிஜித் நாள் என்று வரக்கூடியது. அந்த அபிஜித் நேரம் என்பது நாள்தோறும் வரக்கூடியது. நாம் அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோமா என்றால் இல்லை. எனவே இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய இந்நாளில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது இன்றைய பொழுது 12:52 முதல் 1:16 வரை இந்த நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். பால் மட்டும் வைத்து கூட நாம் அதை பாலை காய்ச்சி வழிபாடு செய்து அதை நாம் பிரசாதமாக அருந்திவிடலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு உரியது என்று சொல்லப்படுகின்றது. நமது இந்தியாவில் இது கிருஷ்ணா பரமாத்மாவை என்பது வழிபாடு செய்வது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதாவது நமது தமிழகத்தில் சைவம் வைணவம் என்ற வேறுபாடு இருப்பினும் பிற மாநிலங்கள் அந்த மாதிரி இல்லை. எனவே உலகம் முழுவதும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த நல்லாளில் நாமும் நல்ல நாளில் வழிபாடு செய்து நமது கோரிக்கையை இறைவன் முன் படைப்போமாக. இறைவன் முன் நாம் சரணாகதி அடைவோமாக. சரண் என்று அடையும் பொழுது அவன் நம்மை தவிர யாரை காப்பாற்றப் போகின்றான்? திருப்பள்ளி எழுச்சியில் நீ பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்டாதவன், ஆனால் எங்களுக்கெல்லாம் காட்டியவன் என்று சொல்லக்கூடிய மணிவாசருடைய வார்த்தையைப் போல் தான் இதுவும் இருக்கின்றது. நன்றி.